ஹலோ மக்களே, இன்றைக்கி பாதாம் பற்றின ஜிகேஸ் பார்க்கலாமா? தினமும் எத்தனை பாதாம் நம்ம சாப்பிட்லாம்? 5லேருந்து 10 பாதாம் வரைக்கும் சாப்பிட்லாம். பாதாமை அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும்? செரிமான கோளாறு மற்றும் ஒவ்வாமை நோய் ஏற்படலாம். அடுத்து, பாதாம் பருப்பு எந்த வகையை சேர்ந்தது? உலர் விதை வகையை சேர்ந்தது. பாதாமோட தாயகம் எது? மத்திய மற்றும் தென்மேற்கு ஆசியா. பாதாம் எண்ணெய் எங்கு பயன்படுத்தப்படுது? தோல் மற்றும் கூந்தல் பராமரிப்புக்கு. பாதாமை எந்த நேரமும் சாப்பிட்லாமா? காலையில் வெறும் வயிற்றில், இல்லைன்னா காலை சாப்பாடாகவும் சாப்பிட்டுக்கலாம். 100 கிராம் பாதாமில் உள்ள புரதம் எத்தனை கிராம்? சுமார் 21 கிராம் இருக்குது. உடல் எடையை குறைக்க பாதாம் உதவுமா? ஆமாம், உதவுது. பசியை கட்டுப்படுத்தி எடையை குறைக்க உதவுது. சர்க்கரை நோயாளிகள் பாதாமை சாப்பிட்லாமா? எஸ், சாப்பிட்லாம். இரத்த சர்க்கரை அளவை சீராக வைக்க உதவுது. பாதாம் மரத்தோட பூக்களின் நிறம் என்ன? வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு நிறம். பாதாம் எந்த குடும்பத்தை சேர்ந்த தாவரம்? ரோசேசி குடும்பத்தை சேர்ந்த தாவரம். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பாதாம் அதிகம் வளருது? ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் வளருது. உலக அளவில் அதிக பாதாம் உற்பத்தி செய்யும் நாடு எது? அமெரிக்கா, குறிப்பாக சொல்லணுன்னா கலிஃபோர்னியா. ஊற வச்ச பாதாம் எதுக்கு உதவுது? எளிதில் செரிமானம் ஆகிறதுக்கு தான் உதவுது. பாதாமை எப்படி சாப்பிட்டா நல்லது? இரவு முழுவதும் ஊற வைத்து தோல் நீக்கி சாப்பிட்டா தான் நல்லது. பாதாமில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் எங்கு செறிந்துள்ளது? அதில் இருக்கிற தோலில் தான் அதிகமாக இருக்குது. மூளை வளர்ச்சிக்கு உகந்த உணவு எது? பாதாம் பருப்பு தான் மூளை வளர்ச்சிக்கு சரியான உணவு. இதய ஆரோக்கியத்திற்கு பாதாம் உதவுமா? எஸ், இதயம் ஹெல்த்தியாக இருக்க உதவுது. பாதாம் எதை குறைக்க உதவுகிறது? கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுது. பாதாமில் உள்ள கொழுப்பு எத்தகையது? மோனோ அன்சாச்சுரேட்டட், அதாவது நல்ல கொழுப்பு. பாதாமில் எந்த தாது உப்புகள் உள்ளன? மெக்னீசியம், கால்சியம் அண்ட் பொட்டாசியம். பாதாமில் உள்ள விட்டமின் இ எங்கு உதவுகிறது? சருமம் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கு உதவுது. பாதாமில் அதிக அளவு உள்ள சத்து என்ன? விட்டமின் இ, புரதச்சத்து, அப்புறம் ஆரோக்கியமான கொழுப்பும் இருக்குது. பாதாமின் அறிவியல் பெயர் என்ன? ப்ரூனஸ் டல்சிஸ். பாதாமின் தமிழ் பெயர் என்ன? பாதாம் பருப்பு, இல்லைன்னா வாதுமை அப்படின்னு சொல்லலாம். உலக பாதாமி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? February 16. பாதாமை நீரில் ஊற வைக்கும்போது அதில் சுரக்கும் செரிமானத்திற்கு உதவும் நொதி, அதாவது என்சைம் எது? லிபேஸ். இவ்வளோ நன்மைகள் தர பாதாமை நான் டெய்லி சாப்பிட்டுட்ருக்கேன். அப்போ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா.